அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் மற்றும் லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், பாருங்கள். ஷெட்யூல் பாருங்கள், டெமோ கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி, ஓகேங்களா? அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வேலிடிட்டி அப்படின்னா 5 மாதங்கள், அதாவது 160 நாட்கள் எக்ஸாம் நடக்கும், ஓகேங்களா? ஜூன் 9 வரைக்கும் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஜூன் 9 வரைக்கும் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்கு தேவையான மெட்டீரியல்கள் வழங்கப்படும். மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்னா, சமச்சீர் புத்தகங்களை பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ 9th 10th அப்படின்னு எக்ஸாமுக்கு என்னவோ அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டெஸ்ட்டு எத்தனை நடக்கும் அப்படின்னா, 45க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடக்கும். மொத்தமாக ஷெட்யூலில் 45 தேர்வுகள் இருக்கும். அதற்கு மேலே ஃப்ரீ டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின்ஸ் இருக்கும். 45 × 200 9000 வினாக்கள் உங்களுக்கு ஷியோராக கவர் ஆகிடும். சில டெஸ்ட்டில் 220 230 கொஷின் கூட சில டெஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். அப்படின்னா உங்களுக்கு 9000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கவர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம லோவஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொன்னோம். என்னென்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு மேலே தான் எல்லாருமே சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே டெஸ்ட் பேட்ச் போய் சேரணும், எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் 500 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த வருடம் நடக்கிற டெஸ்ட் பேட்சஸ்க்கு மட்டும்தான் இந்த 500, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர்லேருந்து அனௌன்ஸ் பண்ண போகிற டெஸ்ட் பேட்சுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ப்ரைஸ் பார்த்துருவோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா, ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். இந்த டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்மா அகாடமியோட டெலகிராம் ஆப்பில் நடக்கும், ஓகேங்களா? தர்மா அகாடமியோட டெலகிராம் ஆப்பில் தான் நடக்க போகுது, ஓகேங்களா? தர்மா அகாடமின்னு டெலகிராமில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 9000 வினாக்களுக்கு, ஓகேங்களா? 9000 வினாக்கள் உங்களுக்கு செட்டாகவும் சென்ட் பண்ணுவாங்க, அல்லது ஷெட்யூல் படி அந்தந்த டேட்டில் செட் பண்ணுவாங்க. சில பேர் இல்லை சார் எனக்கு மொத்தமாக கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு செட்டு வைஸு சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒரு 3 செட்ஸோ 4 செட்ஸாக உங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. மற்றபடி குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டேட் படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். இண்டிவிஜுவலாக எனக்கு இல்லை சார் வேறு எக்ஸாம் ஏதாவது சீக்கிரம் வருது எனக்கு கொடுத்தீங்கன்னா தேவலான்னு கேட்குற நபர்களுக்கு மட்டும் செட்டாக சென்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? நல்லா புரிஞ்சிக்கணும், எல்லாருக்குமே கிடையாது, ஓகே? அடுத்தது என்கொயரி. ஸோ என்கொயரினா என்னென்னா, இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி எனக்கு டவுட் இருக்குது சார். இப்போ கீழே உங்களுக்கு ஷெட்யூலை நான் காட்ட போகிறேன், ஓகேவா? இந்த ஷெட்யூலை பார்த்துட்டும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருந்துச்சுன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சும்மா எல்லாருமே மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க. ஷெட்யூலை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி புரியலை அப்படின்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னா 9698645126 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? எப்படி பண்ணணும்? ஹாய்னு மொட்டையை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கொஷின் பேங்க்ஸும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாய்ன்னு தான் பண்ணுறீங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாய் லியோ டெஸ்ட் பேட்ச் அல்லது ஹாய் லியோ அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணுவாங்க? இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்கெடியூல் சென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு டெமோ கொஷினில் இருக்கிற ஒரு 2 பேஜ், ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ஒரு 2 பேஜ் அல்லது 3 பேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பாருங்கள் கொஷின்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத, நீங்கள் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? எப்படி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் ஹாய் லியோ அல்லது ஹாய் லியோ டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணணும். உங்களுக்கு அவங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் டெமோ கொஷின்ஸோட ஒரு 2 பேஜ் சென்ட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லை சார் நான் இப்போ இந்த வீடியோவில் இருக்க ஸ்கெடியூலே பார்த்துட்டேன், எனக்கு ஓகே தான், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் பே நம்பர் இது தான், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இது தான், ஓகேங்களா? நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த நம்பருக்கு 500 பே பண்ணிவிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஓகேங்களா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய நேம், டெலகிராம் நம்பர் என்ன அப்படிங்கிறத
மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகேவா? மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ளே உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. டிசம்பர் 31க்குள்ளே ஆட் பண்ணிடுவாங்க. 1ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? இப்போ வந்து இல்லை சார் நான் இப்போ காசு இல்லை, நான் ஒரு 1ஆம் தேதிக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. 1ஆம் தேதி டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடணும். ஓகேவா? அந்த ஒரு இது கோட்டாவை கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்கெடியூலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நமக்கு எப்போ நடக்குதுன்னா 1ஆம் தேதியே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி என்ன தேதி? 23ஆம் தேதி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கே இந்த போர்ஷனை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணிடுவேன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் இந்த போர்ஷன்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக்கு வச்சுருந்தீங்கன்னா அல்லது கூகுளில் டவுன்லோட் பண்ணியும் இந்த போர்ஷன்ஸை படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? படிச்சுட்டு 1ஆம் தேதி டெஸ்ட் எழுதலாம். 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழில் இயல் 1 நடக்கும். அறிவியலில் இயக்க விதிகளும் ஒளியியல் அப்படிங்கிற போர்ஷன் நடக்கும். வரலாறில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற போர்ஷன். புவியியலில் இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம். பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. கணிதத்தில் தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிற எக்ஸாம். ஓகேங்களா? அப்போ 200 கொஷின்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கே படிச்சுட்டு 1ஆம் தேதி டெஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஓகேவா? ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே காட்டின நம்பருக்கு டெமோ கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? 2வது டெஸ்ட் பாருங்கள், 5ஆம் தேதி நடக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 நாள் உள்ள கேப் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் கேப் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமாக 4 நாள் கேப் வரும். உள்ளிருக்க 3 டேஸ் சாலிடாக கேப் இருக்கும். ஓகேங்களா? எவரி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் 7 to 8 o'clock சென்ட் பண்ணிடுவோம். எவரி டெஸ்ட் வந்து 7 to 8 ஈவினிங் டைமில் சென்ட் பண்ணிடுவோம். 2வது டெஸ்ட் அதே மாதிரி தான். இயல் 2 அறிவியலில் 2 லெசன் கொடுத்துருப்போம், வரலாறில் கொடுத்துருப்போம், புவியியலில் கொடுத்துருப்போம், குடிமையில் இருக்குது, பொருளாதாரத்தில் இருக்குது, கணக்கில். ஓகேங்களா? ஸோ இதே பேட்டர்ன் தான் எல்லா எக்ஸாமுக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸ்கெடியூல் எங்கே பார்த்தாலும் இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதில் சேஞ்சஸே இருக்காது எப்போதுமே. ஸோ இந்த லியோ சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? லியோ சீரீஸ் இதோட முடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் வைஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அதுதான் இங்கே நாங்கள் வந்து காமனாக வச்சுருக்கோம். இதிலே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். ரிவிஷன் டெஸ்ட்டு பொது தமிழுக்கு தனியாக இருக்கும், வரலாறுக்கு தனியாக இருக்கும், இந்திய தேசிய இயக்கத்துக்கு தனியாக இருக்கும், குடிமையலுக்கு, பொருளாதாரத்துக்கு, புவியியலுக்கு, கணிதத்துக்கு, பொது அறிவியலுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் ரிவிஷன் டெஸ்ட்டு 200 கொஷின்ஸ்க்கு நடத்துகிறோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மாதிரி தேர்வுகள் மொத்தமாக ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் ஆட் ஆகிருக்கும். ஒரு 4 ஓன் கொஷின்ஸ் இருக்கும், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு ஸ்டடியில் இந்த அரிய வாய்ப்பை தவற விடாமல் எல்லாருமே வந்து வெற்றியை வசமாக்கணும்னு தான் நம்மளுடைய ஆசை. ஸோ நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற மக்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ப்பை ஒரு முறை தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு 500க்கு கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம் தான். ஸோ நம்ம வந்து எல்லாருமே புவர் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அக்சஸ் பண்ணணும், எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 31க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 31க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை சார் ஷெட்யூல் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸுக்கு பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு ஹாய் லியோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ இது வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இடையில இன்னொரு 3 வீடியோ கிட்ட நான் அப்லோட் பண்ணுவேன் டெஸ்ட் பேட்சுக்காகவே. அப்போ உங்களை வந்து மீட் பண்ணுற மக்களே, நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணலாம். உங்கள் நண்பர்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.